Hello, children. How are you? Today we are going to read and understand the new poem of the class second. Children, this is very interesting poem. This poem tells us that we should be careful while visiting a zoo. We should not make fun of the animals and should treat them very well. Okay, students, let's go to the poem name Zoo Manners. Zoo Mannersனா என்னன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளின் சரணாலயம். ஜூனா விலங்குகளின் சரணாலயம், மேனர்ஸ்னா நடத்தை. அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த போயமில் பார்க்க போகிறோம். Be careful what you say or do when you visit the animals at the zoo. கேர்ஃபுல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கவனமாக. அனிமல்ஸ்னா என்னன்னா விலங்குகள். இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, மிருக காட்சி சாலையில் விலங்குகளை நீங்கள் பார்வையிடும் போது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அல்லது என்ன செய்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா என்னது, எல்லா விலங்குகளும் நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன செய்கிறீங்கன்ட்டு என்னது கவனிச்சுட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப், டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் த கேமல் ஹம்ப் இஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் இஸ் நோபல் பம்ப். ஹம்ப்னா என்னான்னு தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா கூனல் அல்லது திமில் அல்லது கொண்டை. See the picture, படத்தில் பாருங்க, கேமலுக்கு என்ன இருக்கு, அந்த முதுகு மேலே ஒரு வளைவு மாதிரி இருக்குல்ல, அதுதான் கூனல், திமில்னு இல்லைன்னா கொண்டைன்னு சொல்கிறாங்க. ப்ரவுட்னா என்னன்னா தமிழ் மீனிங்கு பெருமை, நோபல்னா உன்னதமான, பம்புனா சந்ததிக்கும். இந்த பேராகிராஃப்க்குன்னா தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, ஒட்டகத்தின் கூம்பை வேடிக்கையாக பார்க்க வேண்டாம். நம்மளானது அந்த கூம்பை பார்த்து வேடிக்கை யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா அவர் தனது உன்னதமான திமிலை பற்றி மிகவும் பெருமைப்படுத்துகிறார். அந்த திமில் இருக்குல்ல, அந்த கூனலை பெருமைப்படுத்துகிறாருன்னு யாரு பெருமைப்படுத்துகிறாரு, கேமலு பெருமைப்படுத்துதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப், டோன்ட் லாஃப் டூ மச் அட் த சிம்பான்சி. He thinks he is as wise as you or me. லாஃப்னா என்ன தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா சிரிப்பு. ஜிம்பான்சினா என்ன தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா மனித குரங்கு. வைஸ்னா என்ன தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா விவேகம் உள்ள. ஜிம்பான்சி, see the picture, படத்தில் பாருங்க, அதுதான் அது ஜிம்பான்சி. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, ஜிம்பான்சியை பார்த்து அதிகம் சிரிக்க வேண்டாம். அதை பார்த்து யாரும் சிரிக்காதீங்க அதிகமாக. அவர் உங்களைப் போலவோ அல்லது என்னை போலவோ புத்திசாலி என்று நினைக்கிறார். உங்களை போலவோ என்னை போல என்ன நினைக்கிறாரு, புத்திசாலின்னு யார் நினைக்கிறது, மனித குரங்கு நினைக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப், அண்ட் த பென்குயின்ஸ் ஸ்ட்ரக்டிங் அரௌண்ட் த லேக் ஆன் அண்டர்ஸ்டாண்ட் ரிமார்க்ஸ் யூ மேக். பென்குயின்னா தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா தென் துருவ பறவை. See the picture, படத்தில் பாருங்க, அதுதான் அது பென்குயின்ஸ். ஸ்ட்ரக்டிங்னா என்னன்னா முழுங்கி இருக்குது. எங்கே, லேக்னா அது ஏரி. ரிமார்க்ஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் மீனிங்கு கருத்துக்கள். இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, ஏரியை சுற்றி பென்குயின் முழுங்கி இருக்கின்றன. நீங்கள் செய்யும் குறிப்புகளை புரிந்து கொள்ள முடியும். ஏரியை சுற்றினா இருக்கான், பென்குயின் இருக்கான், நீங்கள் சொல்கிற குறிப்புகள்லாம் அதனால் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப், ட்ரீட் தேம் as well as they do you and you will always be welcome at the zoo. ட்ரீட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மீனிங்கு நடத்துதல். வெல்கம்னா வரவேற்கப்படுகின்றன. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறேன்னா, உங்களைப் போலவே அவர்களையும் நடத்துங்கள். நீங்கள் எப்போதும் மிருக காட்சி சாலைக்கு வரவேற்கப்படுவீர்கள்னு சொல்கிறாங்க. யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயம் ஆத்தர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலைன் மேத்யூஸ். நியூ வேர்ட்ஸ் வித் இங்கிலீஷ் மீனிங், ப்ரவுட், ஃபீலிங் தட் யூ ஆர் பெட்டர் தென் அதர் பீப்புள், நோபல், வெரி இம்ப்ரெசிவ், வைஸ், ஹேவிங் குட் சென்ஸ், பென்குயின், a black and white bird that cannot fly, strutting, walking proudly, remark,
something that you say to express your thoughts. Okay, children, will you recite the poem with me? Are you ready? Okay, let us start and enjoy the poem Zoo Manners. Be careful what you say or do when you visit the animals at the zoo. Don't make fun of the camel, Sam. He's very proud of his noble pump. Don't laugh too much at the chimpanzee. He thinks he's as wise as you or me. And the penguin stalking around the lake can understand remarks you make. Treat them as well as they do you, and you will always be welcome at the zoo. Okay, students, thank you for watching this video. Have an excellent day.